வணக்கம் திலகா ஸ்டோரிஸ் நேயர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க கேட்க போறது ஒரு கூட்டு குடும்பத்தோட பாசம், பிரிவு, துரோகம் மற்றும் காதலை பற்றிய ஒரு பிரம்மாண்டமான கிராமிய காவியம். இந்த கதையில வர ஒவ்வொரு கதாபாத்திரமும் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிப்பாங்க. கதை முடியும் போது ஒரு பெரிய திருப்பம் காத்துக்கிட்டு இருக்கு. வீடியோவை முழுசா கேளுங்க உறவுகளே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கி பெல் ஐக்கான ஆல்ல வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஆலமரம். மதுரைக்கு அருகில் இருக்கிற மல்லிகைப்பட்டி கிராமம் அந்த ஊர்லயே ரொம்ப மதிக்கத்தக்க பெரிய கூட்டு குடும்பம் தான் பெரியசாமி குடும்பம். அந்த ஊர் மக்கள் எல்லாரும் இந்த வீட்டை ஒரு கோயிலை போல தான் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒழுக்கமும் நேர்மையும் நிறைந்த குடும்பம். அந்த குடும்பத்தோட மூத்தவர், அதாவது பெரியப்பா பெரியசாமி, அவர்தான் அந்த வீட்டின் அச்சாணி. ஊருக்குள் எந்த பிரச்சனை என்றாலும் அவர்தான் முன்னாடி வந்து தீர்த்து வைப்பார். அவரோட தம்பி, அதாவது அப்பா சின்னசாமி, அவர் எப்போதுமே அமைதியானவர். அண்ணன் சொல்லுக்கு மறுவார்த்தை பேசாதவர். இவங்களுக்கு இளைய தம்பியா இருக்கிறவர் சித்தப்பா கந்தசாமி. அவர் கொஞ்சம் முன்கோபி, பணத்தின் மீது லேசான ஆசை உள்ளவர். இந்த 3 சகோதரர்களும் அவர்கள் மனைவியோட ஒரே வீட்டில் ஒரே சமையல் கட்டில் ஒற்றுமையா வாழ்ந்து வர்றாங்க. பெரியப்பா பெரியசாமிக்கு குழந்தைகள் இல்லை. அதனால தம்பி சின்னசாமியோட பிள்ளைகளைத்தான் சொந்த பிள்ளைகளா தன் உசுரா வளர்க்குறாரு. சின்னசாமிக்கு 3 பிள்ளைகள். மூத்த மகன்தான் நம்ம கதையோட நாயகன் வீரன். வீரனுக்கு கீழே ஒரு தம்பி சூர்யா, அப்புறம் எல்லாரோட உசுரா இருக்கிற ஒரே தங்கை மதி. சித்தப்பா கந்தசாமிக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான். இந்த குடும்பத்தோட அச்சாணியா மொத்த குடும்பத்தையும் அன்பால கட்டி போட்டு வச்சிருக்கிறது வீரனோட அம்மா தெய்வானை. தெய்வானை அம்மான்னா அந்த ஊர்ல எல்லாருக்கும் அத்தனை மரியாதை. பெரியப்பா, அப்பா, சித்தப்பா 3 பேரும் விவசாயத்தை கவனிச்சுக்க, அம்மா தெய்வானையும் மற்ற 2 சித்தியும் சேர்ந்து வீட்டை ஒரு அரண்மனை மாதிரி நடத்துறாங்க. ஒரு நாள் கூட இந்த வீட்டின் சமையலறையில தனித்தனி சமையல் நடந்தது இல்லை. 30 பேருக்கும் ஒரே இடத்துல தான் சாப்பாடு தயாராகும். நாயகன் வீரன் படிச்சு முடிச்சுட்டு வெளியூர்ல நல்ல சம்பளத்துல வேலை கிடைச்சும் போகல. என் குடும்பத்தை விட்டுட்டு, என் மண்ணை விட்டுட்டு எனக்கு எந்த பணமும் வேணான்னு ஊர்லயே தங்கிட்டான். பெரியப்பாவோட சேர்ந்து விவசாயத்தை பார்த்துக்கிறான். வீரன் மேல அவனோட தம்பி சூர்யாவுக்கும் தங்கை மதிக்கும் அளவு கடந்த பாசம். அண்ணன் சொன்னா அது வேத வாக்குன்னு தம்பி சூர்யா கேட்பான். தங்கை மதியோ காலையில எழுந்திரிச்ச உடனே அண்ணன் முகத்தை பார்த்துட்டு தான் காஃபியே குடிப்பான். வீரனுக்கு தன் அம்மா தெய்வானைனா தெய்வம் மாதிரி. அம்மாவுக்கு ஒரு சின்ன தலைவலினா கூட வீரன் துடிச்சு போயிடுவான். அம்மா சமைச்சு தர்ற சாப்பாட்டை தம்பி தங்கை எல்லோரும் ஒன்றா உட்காந்து அண்ணன் கையால் ஊட்டி விட்டு சாப்பிட்ற அந்த அழகே தனி அழகு. கூட்டு குடும்பத்தோட சந்தோஷத்துக்கு இலக்கணமாக இந்த குடும்பம் இருந்தது. வீரன் தினமும் காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்து வயலுக்கு புறப்பட்டு விடுவான். அவனுக்கு பின்னாடியே தம்பி சூர்யாவும் ஓடுவான். அண்ணனும் தம்பியும் வயல்ல வேலை செய்வதை பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கும். தங்கை மதி கல்லூரியில் படித்து கொண்டிருந்தாள். அவளுக்கு அண்ணன் வீரன் தான் எல்லாமே. கல்லூரிக்கு செல்லும் போதும் வரும்போதும் அண்ணனை பார்க்காமல் அவளுக்கு பொழுது போகாது. இந்த குடும்பத்துக்கு இன்னொரு பக்கபலமா இருக்கிறது பக்கத்து ஊர்ல இருக்கிற அப்பாவோட சொந்த அக்கா வள்ளியம்மை மற்றும் மாமா முத்துவேல். அத்தை வள்ளியம்மைக்கு ஒரே மகள். அவள்தான் நம்ம கதையோட நாயகி அமுதா. அமுதா சின்ன வயசுல இருந்தே மாமா வீட்டில தான் வளர்ந்தா. வீரனுக்கும் அமுதாவுக்கும் இடையில சின்ன வயசுல இருந்தே ஒரு அழகான காதல் இருந்தது. அமுதாவுக்கு வீரன் மேல அத்தனை உசுரு. வீரன் வயலுக்கு போகும்போது மறைஞ்சு நின்று பார்க்கறது, அவனுக்கு பிடிச்ச சாப்பாட்டை அத்தை தெய்வானை கூட சேர்ந்து சமைக்கிறதுன்னு அவளோட உலகமே வீரனை சுத்தி தான் இருந்தது. வீரனும் அமுதா மேல உயிரையே வச்சிருந்தான். ஆனா கூட்டு குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க மரியாதைக்கு கட்டுப்பட்டு 2 பேரும் தனியா பேசிக்க மாட்டாங்க. கண்களாலேயே காதலை பரிமாறிப்பாங்க. அமுதா அண்ணன் வீரனை பார்க்கும்போது அவளோட வெட்கமும் வீரனோட முகத்துல வர்ற சிரிப்பும் அந்த பாசக்கார குடும்பத்துக்கே தெரியும். அமுதாவை நம்ம வீரனுக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு அம்மா தெய்வானையும் அத்தை வள்ளியம்மையும் மனசுக்குள்ளேயும் முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. அமுதா பார்க்க மிகவும் லட்சணமாக கிராமத்து தேவதை போல இருப்பாள். அவளது பேச்சும் குணமும் அந்த வீட்டின் பெரியவர்கள் அனைவருக்கும் மிகவும் பிடிக்கும். அவளும் அந்த கூட்டு குடும்பத்தின் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டாள்.
வாழ்க்கை இப்படியே சந்தோஷமாக போயிட்டு இருக்கும்போது தான் அந்த பேரதிர்ச்சி நடந்துச்சு. மாமா முத்துவேலுக்கு பூர்வீக நிலம் சம்பந்தமா அந்த ஊர் பெரிய மனிதர் பரமசிவம் என்பவரோட பெரிய பகை இருந்தது. பரமசிவம் ரொம்ப பொல்லாதவன், துரோகம் பண்றதுல கெட்டிக்காரன். ஒரு நாள் பரமசிவம் செஞ்ச சதியால மாமா முத்துவேலோட மொத்த நிலமும் சொத்தும் கைவிட்டு போயிடுச்சு. மாமா முத்துவேல் அந்த அதிர்ச்சியிலேயே நெஞ்சு வெடிச்சு இறந்து போயிட்டாரு. அத்தை வள்ளியம்மை தன் கணவனை இழந்து சொத்தையும் இழந்து நடுத்தெருவுக்கு வந்துட்டாள். அவளுக்கு யாரிடம் போவது என்றே தெரியவில்லை. விஷயம் கேள்விப்பட்ட உடனே வீரன் துடிச்சு போய் ஓடினான். அழுதுட்டு நின்ன தன் அத்தையையும் கண்ணீர் வடிச்ச தன் காதலி அமுதாவையும் அப்படியே தன் சொந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். மாமா இல்லைனா என்ன அத்தை, நான் இருக்கேன், நம்ம குடும்பம் இருக்குன்னு வீரன் ஆறுதல் சொன்னான். பெரியப்பா பெரியசாமியும் அம்மா தெய்வானையும் அவங்கள அரவணைச்சுக்கிட்டாங்க. அமுதா தன் தந்தையை இழந்து கதறி அழுதபோது அவளுக்கு பக்கபலமாய் நின்றது வீரனின் குடும்பம்தான். அவளை தன் சொந்த மகள் போல தெய்வானை அம்மாள் கவனித்து கொண்டாள். ஆனால் இந்த அடைக்கலம் அந்த ஊர் பரமசிவத்திற்கு பிடிக்கவில்லை. அத்தையும் அமுதாவும் இந்த வீட்டுக்கு வந்தது பரமசிவத்துக்கு பிடிக்கல. நம்மக்கிட்ட தோத்து போனவங்க அந்த பெரியசாமி குடும்பத்துல அடைக்கலமாகறதா? அவங்க எல்லாரையும் பிரிக்கணும்னு பரமசிவம் சதித்திட்டம் தீட்ட ஆரம்பிச்சான். இதற்காக அவன் தேர்ந்தெடுத்தது வீரனோட சொந்த சித்தப்பா கந்தசாமியை. சித்தப்பா கந்தசாமிக்கு பெரிய அண்ணன் பெரியசாமி எல்லா பொறுப்பையும் வீரன்கிட்டேயே ஒப்படைக்கிறதுல உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பொறாமை இருந்தது. அதை தெரிஞ்சுக்கிட்ட பரமசிவம் மெதுவா கந்தசாமியை தன் பக்கம் இழுத்தான். உன் அண்ணன் உன்னை மதிக்கல, எல்லா சொத்தையும் வீரன் பேருக்கு எழுத போறாங்கன்னு கந்தசாமியோட காதுல விஷயத்த கக்குனான். பண ஆசையினாலும் பொறாமையினாலும் சித்தப்பா கந்தசாமி மாறத் தொடங்கினான். கூட்டு குடும்பத்துல லேசா விரிசல் விழ ஆரம்பிச்சது. ஒரு நாள் வீட்டு பத்திரங்கள் சிலவற்றை கந்தசாமி யாருக்கும் தெரியாம திருடி பரமசிவத்துக்கிட்ட ஒப்படைச்சான். கந்தசாமிக்கு வீட்டின் மீது இருந்த அதிருப்தியை பரமசிவம் நன்றாக பயன்படுத்தி கொண்டான். நீ மட்டும் எனக்கு உதவினால் இந்த சொத்தில் உனக்குரிய பங்கை நான் தனியாக பிரித்து தருகிறேன் என்று ஆசை வார்த்தை கூறினான். கந்தசாமியும் அந்த பேராசையில் விழுந்து விட்டான். அடுத்த சில நாட்கள்ல பெரியப்பா பெரியசாமிக்கு நிலுவையில இருந்த ஒரு பெரிய விவசாய கடன் சம்பந்தமா கோர்ட்ல நோட்டீஸ் வருது. வீட்டின் ஒரு பகுதி பரமசிவத்துக்கு கைமாறிடுச்சுன்னு அந்த நோட்டீஸ்ல இருந்தது. இதை கண்ட பெரியப்பா நெஞ்ச பிடிச்சிட்டு விழுந்தாரு. வீட்டுக்குள்ள பெரிய கலவரம் வெடிச்சது. பத்திரம் எப்படி வெளியே போச்சுன்னு அப்பா சின்னசாமி கேட்க, சித்தப்பா கந்தசாமி பழிய தூக்கி அத்தை வள்ளியம்மை மேலேயும் வீரன் மேலேயும் போட்டான். இந்த அத்தையும் மகளும் இந்த வீட்டுக்கு வந்த நேரம்தான் சொத்தெல்லாம் அழியுது. வீரன் தன் சித்தப்பாவா என் மேல பழி போடுறாருன்னு கத்துனான். தன் தம்பியை இப்படி பேசுறத தாங்க முடியாம அப்பா சின்னசாமி அமைதியா நின்னாரே தவிர தம்பியை எதிர்க்கல. ஆனா அம்மா தெய்வானை சும்மா இருக்கல. என் மகன் வீரனை பத்தி எனக்கு தெரியும். அவன் தன் உசிரை கொடுத்தாவது இந்த குடும்பத்தை காப்பாத்துவானே தவிர துரோகம் பண்ண மாட்டான். என் தம்பி கந்தசாமி இப்படி பேசுவான்னு நான் நினைக்கலன்னு அழுதுகிட்டே வீரனுக்கு ஆதரவா நின்னாங்க. ஆனா அத்தை வள்ளியம்மை, என் புருஷன் போனதுக்கு அப்புறம் நாங்க இங்க வந்ததுதான் தப்போ, எங்களால இந்த கூட்டு குடும்பத்துல சண்டை வரக்கூடாதுன்னு அழுதுகிட்டே அமுதாவை கூட்டிக்கிட்டு யாருக்கும் சொல்லாம நள்ளிரவு வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. காலையில எழுந்திருச்சு பார்த்த வீரனுக்கு அத்தையும் அமுதாவும் இல்லாதது பேரிடியாக இருந்தது. அமுதா அவனுக்காக ஒரு சின்ன துண்டு சீட்ல, மாமா எங்களை மன்னிச்சிருங்க, உங்க குடும்பத்தோட ஒற்றுமைதான் எங்களுக்கு முக்கியம், நாங்க தூரமா போறோம்னு எழுதி வச்சிருந்தா. வீரன் தன் அம்மாவை பார்த்தான். அம்மா தெய்வானை கண்ணீரோடு, வீரா, அவங்க நம்ம ரத்தம்டா, அவங்களுக்கு இந்த உலகத்துல நம்மளை விட்டா யாரும் இல்லை. அமுதாவை நீதான் கையை பிடிச்சு இந்த கூட்டு குடும்பத்து மருமகளா கூட்டிட்டு வரணும், போய் அவங்கள அழைச்சிட்டு வாடான்னு சொல்லி அனுப்புறாங்க. வீரன் தன் தம்பி சூர்யாவை துணிக்கு கூட்டிக்கிட்டு அமுதாவையும் அத்தையையும் தேடி புறப்பட்டான். அவங்க பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு பழைய கைவிடப்பட்ட வீட்டுல தங்கி இருக்கிறதா தகவல் கிடைச்சது. அங்கே சென்ற வீரன் அமுதாவின் கைகளை பிடித்து, என்னை விட்டுட்டு எப்படி அமுதா உன்னால போக முடிந்தது, இந்த கூட்டு குடும்பத்தின் பாசம் உனக்கு தெரியாதா என்று உருகி கேட்டான். அமுதா அவனது மார்பில் சாய்ந்து அழுதாள். வீரன் அங்கே போய் அத்தையையும் அமுதாவையும் சமாதானப்படுத்தினான்.
அத்தை, பெரியப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உங்க மேல எந்த கோபமும் இல்ல. சித்தப்பா தெரியாம பேசிட்டாரு. நாம ஊருக்கு போய் அமுதாவுக்கும் எனக்கும் முறைப்படி கல்யாண ஏற்பாடுகளை பண்ணலான்னு சொன்னான். அமுதாவின் கண்கள்ல அப்போதுதான் நிம்மதி வந்தது. அவ வீரனை பார்த்து தன் மாமனை நினைச்சு பெருமைப்பட்டா. ஆனா இந்த விஷயம் பரமசிவத்துக்கு தெரிஞ்சு போச்சு. அமுதாவுக்கும் வீரனுக்கும் கல்யாணம் நடந்தா அவங்க குடும்பம் மீண்டும் ஒன்னாயிரும். சொத்துக்களை மீட்டுருவாங்கன்னு பயந்தான். பரமசிவம் தன் ஆட்களை வச்சு அத்தை வள்ளியம்மைக்கும் அமுதாவுக்கும் தெரியாம அந்த ஊர்ல ஒரு பெரிய பஞ்சாயத்தை கூட்ட ஏற்பாடு பண்ணினான். பெரியசாமி குடும்பம் முறை தவறி சொத்துக்காக அத்தை மகளை கடத்தி வச்சிருக்காங்கன்னு ஒரு பொய்யான பழியை ஊர் முழுக்க பரப்புனான். மறுநாள் காலை மல்லிகைப்பட்டி கிராமத்து ஆலமரத்தடியில ஒரு பெரிய பஞ்சாயத்து கூடுது. ஊர் பெரியவர்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. பரமசிவம் முன்னாடி வந்து நின்னு வீரனோட குடும்பத்துக்கு எதிரா விஷயத்த கக்குறான். சித்தப்பா கந்தசாமியும் பரமசிவத்துக்கு ஆதரவா சாட்சி சொல்றான். அந்த பஞ்சாயத்துக்கு வீரனும் தம்பி சூர்யாவும் அத்தை மற்றும் அமுதாவை கூட்டிக்கிட்டு வர்றாங்க. கூட்டு குடும்பமே அங்க அசிங்கப்பட்டு நிக்குது. பெரியப்பா பெரியசாமியும் அப்பா சின்னசாமியும் தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. அப்போ வீரனின் தங்கை மதி பஞ்சாயத்துல நடுவுல வந்து நின்னு அழுகிறா. என் அண்ணன் தப்பு பண்ணல. என் அண்ணன் அமுதாவை காதலிக்கிறது உண்மைதான். ஆனா அவங்கள அடைக்கலம் கொடுத்தது பாசத்துக்காகத்தான், சொத்துக்காக இல்ல. என் சித்தப்பா கந்தசாமி ஏதோ ஆசையில பொய் சொல்றாருன்னு அழுதுகிட்டே அண்ணனுக்காக வாதாடுறா. தங்கச்சியோட அழுகைய பார்த்து வீரன் கண்கள்ல கண்ணீர் வழிகிறது. பஞ்சாயத்துல வாதங்கள் முதிர்ந்துகிட்டே போகுது. பரமசிவம், இதோ பாருங்க பெரியவங்களே, கந்தசாமி கொடுத்த வீட்டு பத்திரம் என்கிட்ட இருக்கு. இந்த குடும்பம் கடனாளி குடும்பம். வீரனுக்கு அமுதாவை கட்டி கொடுக்க கூடாது. அமுதாவுக்கு வேற இடத்துல தான் கல்யாணம் நடக்கணும் அடம் பிடிக்கிறான். ஊர் பெரியவர்கள், பெரியசாமி, உங்க குடும்ப பிரச்சனை ஊருக்கே வெளிச்சமாயிருச்சு. நாளைக்கு காலை 10 மணிக்கு அமுதாவோட சம்மதத்தோட இந்த பஞ்சாயத்துல இறுதி முடிவு எடுக்கப்படும். அது வரைக்கும் அமுதாவும் அவங்க அம்மாவும் பஞ்சாயத்து கட்டுப்பாடுல இருக்கிற ஒரு அறையில தான் தங்கணும்னு தீர்ப்பு சொல்றாங்க. வேற வழி இல்லாம அமுதா வீரனை பார்த்து அழுதுகிட்டே அந்த அறைக்குள்ள போறா. கல்யாணம் இன்னும் முடியல. காதல் கைகூடல. குடும்பத்தோட பகையும் துரோகமும் உச்சக்கட்டத்துல இருக்கு. அன்னைக்கு ராத்திரி மணி 12. வீரன் தூக்கம் இல்லாம தம்பி சூர்யா கூட சேர்ந்து அமுதா தங்கி இருக்கிற அந்த பஞ்சாயத்து அறைக்கு வெளியே காவலுக்கு நிக்கிறான். சுத்தியும் இருட்டு. அப்போ திடீர்னு அந்த அறைக்குள்ள இருந்து அமுதாவோட பயங்கரமான அலறல் சத்தம் கேட்குது. அதிர்ச்சி அடைந்த வீரனும் சூர்யாவும் கதவை உடைச்சிக்கிட்டு உள்ளே பாயிறாங்க. உள்ளே விளக்கு அணைஞ்சி கிடக்குது. வீரன் டார்ச் அடிச்சு பார்க்குறான். அங்கே அமுதாவும் அத்தையும் மாயமாய் மறைஞ்சிருக்காங்க. ஆனா அந்த அறையோட சுவத்துல இரத்தக்கரை இல்லாம ஒரு கரியால ஒரு விசித்திரமான வாசகம் எழுதப்பட்டிருக்கு. அந்த வாசகத்தை பார்த்த வீரனும் அவனோட தம்பி சூர்யாவும் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அப்படி அந்த சுவத்துல என்ன எழுதப்பட்டிருந்தது? அமுதாவையும் அத்தையையும் நள்ளிரவுல கடத்தினது யாரு? அது பரமசிவத்தோட வேலையா அல்லது அவங்களுக்குள்ளேயே இருக்கும் அந்த துரோகியோட வேலையா? ஆமா உறவுகளே, அந்த பாசக்கார கூட்டு குடும்பத்துக்கு வந்த சோதனை என்ன? அமுதாவுக்கு என்ன ஆச்சு? சுவத்துல எழுதியிருந்த அந்த மர்ம வாசகம் என்ன? வீரனோட காதல் ஜெயிச்சதா? அம்மா மற்றும் தங்கச்சியோட பாசம் இந்த குடும்பத்தை மீண்டும் ஒன்று சேர்த்ததா? இதோட நெஞ்சு பதற வைக்கும் விறுவிறுப்பான 2வது பாகத்தை நாளைக்கு காலை சரியா 9 மணிக்கு நம்ம திலகா ஸ்டோரிஸ் சேனல்ல பார்க்க போறோம். இந்த விறுவிறுப்பான ரகசியத்தை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்க இப்பவே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க உறவுகளே. உங்க ஆதரவு தான் நம்ம சேனலோட பலம். நாளைக்கு காலையில 9 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.